ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணிட்டுருந்தாங்க. பிளாக் ஹோல் உள்ள போனா அதோட மறுபக்கத்துல என்ன இருக்குன்னு. அவங்களுக்கு வந்து நான் கமெண்ட்ல வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் நம்ம அப்படி போனா என்ன நடக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க இப்ப பார்க்குற விஷுவல் எல்லாமே பிளானட் சாண்ட்பாக்ஸ்ன்னு ஒரு கேம் பிளேயோடது. ஆக்சுவலி நான் இந்த கேம் ப்ளே பண்ணிட்டு தான் நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த கேம் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் சிமுலேஷன் கேம் தான். ஆனா இது வந்து சயின்டிஃபிக்கா 100% அக்யூரசி கிடையாது. அதனால இது வந்து நீங்க ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு புரியும். எனக்கு வந்து ஸ்பேஸ் இதெல்லாம் பத்தி படிச்சுக்க ஆசை, தெரிஞ்சுக்க ஆசை. அதனால தான் நான் இந்த கேம் விளையாடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்க. கேம் நேம் பிளானட் சாண்ட்பாக்ஸ். அது போக நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ற சயின்டிஃபிக் விஷயம் எல்லாமே சயின்ஸோடதும், அப்புறம் இந்த சயின்டிஸ்ட்டோட தியரிஸோடதும். ஸோ இதில ஏதாச்சும் தப்பு இருந்தா நீங்க என்ட்ட சொல்லுங்க சரியா? ஏன்னா நான் வந்து 100% அக்யூரேட்டா சொல்றேன்னு சொல்ல முடியாது என்னால. ஸோ நான் வந்து தப்பு மேக் பண்ணலாம். அதனால என்ட்ட சொல்லுங்க சரியா? சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட்டு. நீங்க இப்ப பார்த்துருக்கிறது பிளாக் ஹோலு. நீங்க இந்த பிளாக் ஹோலோட அவுட்டர் ஏரியா பார்த்துருக்கீங்களா? நீங்க இப்ப சப்போஸ் நீங்க பிளாக் ஹோலுக்குள்ள இப்ப ட்ராவல் பண்றீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாட்டோ இல்லாட்டி எப்படி சொல்லுது, நார்மலா நீங்க போய் உள்றீங்கன்னு வைங்க. சரியா? நம்ம அப்படியே நெனச்சுப்போம். ஸ்டெப் குதிக்கிறீங்க சரியா? பிளாக் ஹோலுக்குள்ள. என்ன நடக்கும்னா, நீங்க வந்து இந்த அவுட்டர் ஏரியா பார்ப்பீங்க. இங்க வந்து ஏன் இது வெளிச்சமா இருக்குன்னா, இது வந்து ஃபுல்லா கேஸு. சரியா? இந்த கேஸ் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் வந்து இங்க சுத்திட்டு இருக்கு. சரியா? இந்த கிராவிட்டி வந்து புல் பண்ணி வச்சிருக்கனால. அது போக அதுக்கு இருந்து ஆழமா போனீங்கன்னா, இங்க ஃபோட்டான் ஸ்பியர் ஸ்டார்ட் ஆகும். இங்க வந்து ஏன்னா ஒளியையும் வந்து வெளிச்சம் இருக்குல்ல, அதையும் வந்து இந்த பிளாக் ஹோல் வந்து கொஞ்சம் பிடிக்கும். இருந்தாலும் இந்த இந்த ஏரியா ரீஜியன் இருக்குல்ல, இந்த ரீஜியன்ல இருக்கிற அந்த வெளிச்சம் எல்லாமே வந்து பாதி வந்து எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்கு. மீதி வந்து பிளாக் ஹோல்ல தான் போகும். மேக்ஸிமம் பிளாக் ஹோல்ல போக வாய்ப்பு இருக்கு சரியா? ஏன்னா அதோட கிராவிட்டி பவர்னால. ஆனா இங்கேயே நீங்க கிராவிட்டியோட பவர ஃபீல் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்க குதிக்கிறீங்கன்னா ஒரேடியா போய் உள்ள விழுந்துருவீங்க. சரி, நம்ம ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல போற மாரி இமேஜின் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த லேயர் தாண்டுவீங்க. தாண்டிட்டு அதுக்கு அடுத்தது நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த பிளாக் ஏரியா ஸ்டார்ட் ஆகுதுல, இது வந்து பிளாக் ஹோலோட ஷேடோ. இத தாண்டி தான் இந்த இன்விசிபிள் இதுக்குள்ள தான் யுவனரசன் இருக்கு. இது வந்து கண்ணுக்கு தெரியாது. இத தாண்டி நீங்க போயிட்டீங்கன்னா, இதான் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் சரியா? இத தாண்டி போயிட்டீங்கன்னா, நீங்க வரவே முடியாது திருப்பி. இதுக்கு முன்ன தான் நீங்க டைம் ட்ராவல் பண்ண முடியும். சரியா? அந்த யுவனரசன் முன்ன. அத தாண்டி போயிட்டீங்கன்னா, நீங்க வரவே முடியாது. என்னதான் பண்ணாலும். உள்ள போயிட்டீங்கன்னா, அந்த கிராவிட்டி உங்கள உள்ள இழுத்துக்கும். சரியா? அங்க என்ன நடக்குன்னு இதுவரைக்கும் தியரி மட்டும் தான் இருக்கு. ஆனா வந்து சயின்ஸால எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. பிசிக்ஸாலயும் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. தியரி ஆஃப் ஜெனரல் ரிலேட்டிவிட்டில சிங்குலாரிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு. எல்லா மாஸுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு ஒரு பாயிண்ட்ல போய் இருக்குன்னு. ஆனா அது வந்து இன்னும் ஒரு கன்ஃபார்மா இல்ல. அது ஒரு தியரியாவே இருக்கு. சரியா? உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டுன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். நான் வந்து பிளாக் ஹோல் எப்படி தான் ஃபார்ம் ஆகுதுன்னு இதுவரைக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்ணல. நான் அத வந்து சரியா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். சரியா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோல